மப்ளர் தானே வச்சிருக்காரு, அஃபேரா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுட்டாங்க. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. இன்னும் டீப்பா கேக்குறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. கமெண்ட் மாப்பிள மார்ச் 17ஆம் தேதி சிபிஐ கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. உங்களுக்குலாம் ஒன்னே பெர்மிஷன் கேட்டிருக்காருல்ல, நீ நல்ல கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்க, 17ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்க ஒண்ணே போயிடணும்னு சொல்றாங்க. அவரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம், உனக்கு அறிவு வேண்டாமா? அதை வாங்கிட்டு நீ வீட்டுல இருந்திருக்க வேண்டாமா? புரியல, எதுக்குடா அவங்க வீட்டுல இருக்கணும்? வாங்கி கொடுத்தவன நீ திட்ட மாட்ட, வான்னு கூப்பிட்டவன திட்ட மாட்ட, தடித்தனமா தன்னுடைய கார்லயே கூட்டிட்டு வந்து பொதுவெளியில டிஸ்பிளே பண்ணவன திட்ட மாட்ட. ஆனா அந்த பிள்ளை கூட வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய போட்டு பராண்டுவேன். 40 வயசான திரிஷாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறீங்க, 48 வயசான அந்த தற்கூரி விஜய்க்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கணும். விஜயை தப்பிக்க விட்டுட்டு திரிஷாவை கழுவுல ஏத்துறனா உன் நோக்கம் என்ன? நோப்பளையும் பொம்பளையும் சண்டை போடுறான். அதேதான் சனாதனத்தனமான புத்தியில இருந்துதான் ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளை அடிச்சுக்கிறாளுங்க. விஜய் விரும்புறாரு. ஆமா, அவருக்கு மிச்ச மீதி இருக்கிற மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஒண்ணு ரசிகர்கள் பொறுப்பா, அவங்க பொறுப்பா நடந்துக்கணுமா, இன்னொன்னு திரிஷாவுக்கும் பொறுப்பு இருக்கா, அந்த 3வது மனுஷிக்கும் பொறுப்பு இருக்கா, அவருடைய மரியாதையை காப்பாற்ற. அவனுக்கு என்னதான்டா பொறுப்பு இருக்கா, அதை சொல்லுங்கடா. குளிருக்கு இப்படி மப்ளரை மாட்டிட்டு சுத்துறான். அஃபேர்ல மாட்டிட்டு சுத்தல கெட்டே விட்டாங்க. அதாவது நானா இருந்தா தொங்கி இருப்பேன். அதாவது யூடியூப் ரூட்டஸ் ஒரு வாசகர் வட்டத்தை திறக்கிறாரு. அதில் ஒரு 2-3வது நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்து கொண்டு பேசுகிறேன். பேசுனதுல உனக்கு மறுப்பு இருக்கா? தாராளமாக பேசு. நீ ஏற்கனவே என்னை பற்றி பல அவதூறுகளை பரப்புனவன் தான். பேச தெரிஞ்சா பேச மாட்டோம், மறுத்து சொல்றதுக்கு எங்கள்ட்ட கருத்து இல்லைங்களே. சம்மரில் மப்ளர் போட்டிருக்கிறாரு, மப்ளர் தானே வச்சிருக்காரு, அஃபேரா வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுட்டாங்க. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. இன்னும் டீப்பா கேட்குறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. கமெண்ட்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க? இதுல வந்து செந்தில் பாலாஜியை தலைமறைவுன்னு வேற பதிஞ்சு விட்டு இருந்தானுங்க. செந்தில் பாலாஜியா? அவர் நேத்து திருச்சி மாநாட்டுல தில்லா சுத்திட்டு திரிகிறாரு, இங்கிட்ட அங்கிட்ட சிறுக்குன்னு போய்கிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் வந்து ஏதோ விசாரணைக்கு அழைத்ததாகவும் இவர் வந்து போக மறுத்ததாகவும் சிபிஐ விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆமா, இன்னைக்கு தெளிவாக அவர் ஒரு காலையில ட்வீட் போட்டாரு. உங்க ஒன்னே மாதிரியா பதுங்கி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பெர்மிஷன் லெட்டர் கேட்கறதுக்கு. அதாவது போன தடவை பொங்கல் டைம்ல போனப்ப குமார், நேற்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சொன்னாங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த நாள் கூப்பிடுறோம், வெயிட் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அங்க இருந்து போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நம்ம வரணும், பேசாம ஒரேடியா நம்ம என்ன குற்றமா செஞ்சோம், நம்ம வாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போதானே அப்படின்னு நம்ம இருப்போம். ஏன்னா நமக்கு செலவு ஒரு இதா இருக்கும். இப்ப ஊர்ல வேலை இருக்குன்னு வைங்களேன், வேலை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு நாளா சரி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே வருவான். உனக்கு வேலையும் கிடையாது, பெர்மிஷனை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த தடவை கூப்பிடும்போது நான் வர்றேங்க, ஆனால் கொஞ்சம் நாள் தள்ளி கூப்பிடுங்க, சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் முடிய வேண்டிய விசாரணையவே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம போய் அங்கே தங்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை உனக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளில் வந்து ஒரு அறுத்து கிழிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு லெட்ரு, பெர்மிஷன் லெட்ரு, யுவர் சிபிஐ ஆபீசர், ஆனரபிள் ஆபீசர் ஃப்ரம் Joseph Vijay to CBI officer, as I am suffering from fever, I am unable to attend the inquiry. Please give me ஒரு பொங்கல் ஹாலிடே அப்படின்னு எழுதி லெட்ரு கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம செந்தில் பாலாஜியை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறோம். அது செந்தில் பாலாஜியை நோக்கி கேட்ட கேள்வி உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் இன்னைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு, எனக்கு வந்து அழைப்பு ஆணை, அது எனக்கு சமன் கூப்பிட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதி தான் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த தேதிக்கு நான் நேரடியாக போய் ஆஜராகத்தான் போகிறேன். ஊடகங்கள் முன்னுக்கு பின் முரணான பல்வேறு செய்திகளை வெளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம், யார்ட்டையும் சொல்லி அனுப்பணுமா சொந்தக்காரங்க எந்தக்காரங்களுக்கு? அவங்க தான் மறுபடியும் லீவ் லெட்டர் போட்டாங்க. அவங்க போட்டாங்க 10ஆம் தேதி வாடான்னு கூப்பிட்டதுக்கு நாங்கள் வந்து
விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாருக்கும் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை ஃபார்மாலிட்டிக்கு இன்றைக்கி வர வச்சு வரிசை கட்டி நிற்க விட்டு அந்த 20 பேரை இன்றைக்கி என்கொயரி பண்ண மாதிரி கணக்கு கட்டிட்டு அடுத்தடுத்த நாட்களை அப்படியே தப்பிக்கிறதுக்கு டெய்லி ரெய்டுக்கு பயந்து சிபிஐ விசாரணைக்கு பயந்து 20 பேர் 10 பேர்னு இன்டர்வியூக்கு கூப்பிடுறதா சொல்லி கணக்கு காட்டுறதுக்கு ஆளை வர வச்சிருக்கானுங்க. எனக்கு இன்னொன்னு புரியல. இப்ப சிபிஐ ஆபீஸ் வந்து இங்க போட்டிருக்காங்க இல்லையா, தாந்தோன்றி மலையா, தாந்தோன்றி மலையில சிபிஐ ஆபீஸ் வச்சிருக்காங்க இப்ப டெம்பரரியா. இங்கே இவங்க தானே விசாரணையை நடத்துறாங்க. ஆமா, இங்கே விசாரணை நடத்தாம ஏன் டெல்லிக்கு கூப்பிடுறாங்க? வேற ஏதோ முக்கியமான டீலிங் பேசுறாங்க, அதனால அங்க வச்சு பேச. இதுல செந்தில் பாலாஜியை கூப்பிட்டா அவரு பயந்துருவாரு, மிரண்டுருவாரு. அவர் வந்து தெளிவா வீடியோ 1.5 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஓப்பன் கோர்ட்லயே சொல்லி இருக்கிறாங்க, சிபிஐ அதிகாரிகள் பாஜகவில் சேர சொல்லி மிரட்டுவதாக தகவல்னு ஓப்பன் கோர்ட்ல சொல்லி வாதாடி அதுக்கப்புறம் இப்ப வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ வரைக்கும் ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படலைன்னு வேற ஒரு வாதம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அவர் போறதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்ததுக்கு முக்கியமான லீடிங் எடுத்து ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. அந்த 5 பாயிண்டோட தான் டெல்லிக்கு அவர் கிளம்புறாரு 17ஆம் தேதி. இது வந்து நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாம் இதை சொல்கிறோம். ஓகே, அந்த 5 பாயிண்ட்டும் 1 by 1 ரெடியாக இருக்குது. அனுமதி கேட்ட நேரம் என்ன, எப்போ வந்தார், மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி கடிதம் கொடுத்தது யார், அந்த ஸ்பாட்டில் ஜென்ரேட்டர் வயரை கட் பண்ண சொன்னது யார், இந்த மாதிரி அடுக்கடுக்கா போலீஸ் உள்ள போகாதன்னு சொல்லியும் நீ கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டு பாஞ்சது எதனாலன்னு முதல்ல புரியல. அஜிதாவை கொல்ல முயன்ற போதுதான் அது நமக்கு புரியுது. நோக்கம் வேற. அஜிதாவை அடிச்சு ஏத்துறானே வண்டியில. ஆமா, உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு விஜய். வாசல்ல வெளியில பெண் நிர்வாகி நிக்கிறாங்க காருக்கு முன்னாடி. நின்னு இறங்கியம்மா தள்ளுமா அப்படின்னு விண்டோ இறக்கியாவது சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் நகல்ற வரைக்கும் வண்டி நகலாதுன்னு டிரைவரை விட்டாவது சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, இடிச்சு ஏற்றுறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லாமல் டிரைவர் வந்து முன்னாடி நிற்கிற ஒரு லேடியை இடித்து தள்ளிட்டு போவானா? போன வீடியோஸ் கையில் இருக்குன்றப்ப அதையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் காவல்துறையினருடைய அறிவுறுத்தல்கள் எல்லாத்தையும் அமுதா ஐஏஎஸ் உட்பட பலரும் வந்து டிஸ்பிளே போட்டு காட்டின டாக்குமெண்ட்ஸையும் எடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ள மார்ச் 17ஆம் தேதி சிபிஐ கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. உங்களுக்குலாம் ஒன்னே பெர்மிஷன் கேட்டிருக்காருல்ல, நீ நல்ல கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்க, 17ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்க ஒன்னே போயிடணும்னு. 17ஆம் தேதி மட்டும் செந்தில் பாலாஜி போய் என்கொயரியில் இந்த பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்தாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்துக்கும் 17ஆம் தேதிக்கு மேல ஆஜராகிறவங்க ஒன்னொன்னே பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், உனக்கெல்லாம் செந்தில் பாலாஜியை ஒரு அமைச்சராகவும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் தெரியும். அவர் எவ்வளவு டேட்டா ப்ராசஸ் பண்ணுவார், எவ்வளவு பக்காவாக ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்றத பற்றி வாய்ப்பு இருந்தால் கரூர் மாவட்ட திமுக தோழர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் வந்து அத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற கூட்டத்திலேயே ஒரு விஷயத்தை எப்படி வந்து பக்கா லாஜிஸ்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு என்ன டேட்டா கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் அம்புட்டு மாவட்ட செயலாளர்கள் வாயடைக்க போய் வைக்கிற அளவுக்கு, திகைக்க வைக்கிற அளவுக்கு பிரசன்டேஷன் போடக்கூடிய நபர். அவர் வந்து ஒரு என்கொயரியில் போய் பேசுகிறாரு அப்படின்னா என்னென்ன கொண்டு போய் காட்ட போகிறாரு, உன்னை எங்கெங்கெல்லாம் வந்து தெரில, உனக்கு ஹலால் தான் பார்த்துக்க. இங்கே பாரு, ஒரு வீடியோ இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் கிரிக்கெட் மேட்ச் ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் இருக்குது. எடிட்டர் வாசுதலர் அது இருந்தால் எடுத்து போடுங்க. அதாவது டேபிள் இவர் நின்றுக்கிட்டு இருப்பார், ஃபோன் எடுத்து இப்படி மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம். வரிசையாக முன்னாடி வந்து ஒரு 15 A4 ஷீட் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு வார்டு பாகம் அது எல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொரு மாவட்டம் இந்த மாதிரி ஜெராக்ஸில் இருக்கும். கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒன்று நின்றுக்கிட்டே பார்ப்பார். ஒவ்வொரு வார்டுலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு, அவங்க பூத்து எல்லா லிஸ்ட்டும் அங்கே இருக்கும். அதாவது இந்த லிஸ்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பா, அதை என்னென்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு இன்னொரு மாவட்ட செயலாளர்கிட்டையோ அல்லது இன்னொரு அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கிட்டையோ சொல்றது வேற. அவர் என்ன விஜயா குஷியானது என்ன பார்த்து விடியா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் செந்தில் பாலாஜி அவர் ஒன்னையும் அவரே நின்று பார்த்துக்கிட்டு இதுல ஏன் இந்த இது மிஸ் ஆச்சு, கரெக்டா இந்த பாகம் நம்பரு இந்த பூத்து ஆளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் அடுத்த அரை மணி நேரத்துல இங்க வருவாரு. வந்த உடனே அண்ணன் இந்த மாதிரி இருக்குண்ணே, இது என்னன்னு பாருங்கண்ணே, இது ஓகே பண்ணி கொடுங்கண்ணே, நம்ம என்னன்னு பார்த்து பண்ணிக்கலானே அப்படின்னு அந்த பக்கம் மூவ் பண்ணுவாரு. அதே இதுல அடுத்த பேப்பர்ல பக்கத்து மாவட்டம் இருக்கும்,
அவர் பொறுப்பு அமைச்சராக இருப்பார். டக்குன்னு வாங்க அதை பிடிங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுவார். இப்படி வரிசையாக ஆர்டர் போட்டு ஒன்று டேட்டாவோட வச்சு பேசுகிற நபர். ஆமாம். இன்னொன்று இப்போ இளைஞரணியில் புதிய நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்போ அறிமுக கூட்டங்கள் நடத்தினாங்க. அதில் வந்து 2 இடத்துல ஒரே நாளில் கூட்டம். ஒரு கூட்டம் வந்து காலையில், இன்னொரு கூட்டம் வந்து மதியத்தில். காலையில் அந்த கூட்டத்தில் வந்து எல்லார்ட்டையும் என்னுடைய நம்பர் எல்லாரும் குறிச்சுக்குங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பகுதி, இது எல்லாத்தையும் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அவர் நம்பரையாக கொடுக்க போகிறாரு, யாராவது ஒருத்தர் நம்பர் இல்லை பிஏ நம்பரை கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு நோட் பண்ணாமல் உட்காந்தோடனே, என்ன நான் பிஏ நம்பரை கொடுக்குறேன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா, என் நம்பர் தான் இப்போ எனக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நம்பரை மெசேஜ் அனுப்ப சொல்லிவிட்டு அடுத்த கூட்டத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே, சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே மொத்தம் 185 பேருக்கு நம்ம நடத்தியிருக்கோம். 164 பேர் தான் அனுப்பியிருக்கிறான். மீதி இருக்கிறவன் இவ்வளவும் அவர் கையில் இருக்கிற ஃபோன்லேயே 164 பேர் அனுப்பி இருக்கிறான்றதை எண்ணி இருக்கிறாரு. அப்படின்னா அப்போ இருந்தால் எவ்வளவு நுணுக்கமாக ஒரு மேட்டரை பார்க்குறாருன்னு பார்த்துக்க. மீதி இருக்கக்கூடியவன் எப்போ அனுப்புவான்? இல்லை அவன் நம்மளை நம்பலையா, நான் ஒரிஜினல் நம்பர் கொடுத்தேன்னு நம்பலையா, இல்லை அவன்கிட்ட ஃபோன் இல்லையா, என்ன பிரச்சனை, அவனை கூப்பிடு, மறுநாள் கூப்பிட்டு அவனுக்கு ரைடு. சிபிஐ ஆபீசர் நினைப்பாரு, இந்த ஆங்கிள் நாம யோசிக்கலையே, என்ன இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் சிக்கனண்டா அப்படின்ட்டு. விஜய் நீ வாடா மாப்பிள, 17ஆம் தேதி பெர்மிஷன் கேட்டு வரல, வாடி பாத்துக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு செந்தில் பாலாஜியை பத்தி சொல்றதுக்கு. தாங்க மாட்டேன் நீ எல்லாம் அரண்டுருவானுங்க. நீ இவரை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு யாரை நிப்பாட்ட போறன்றதுதான் எனக்கு இன்னும். சும்மா நினைச்சியா ஜெயலலிதா வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த அந்த அங்கீகாரமும் திமுகவில் அவர் உள்ள வந்த உடனே கிடைச்ச அந்த மரியாதையும் சும்மா வந்ததுன்னு நினைச்சியா? அவ்வளவு ஃபீல்டு ஒர்க்குடா. இதெல்லாம் தெரியணும். அதுக்கு பிறகுதான் அரசியல் பேசணும். இப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையை நோக்கி தாவேக்கா நடந்து கொண்டு சொல்லாதீங்க. அவர் வந்து வளர்ந்து வர்ற நேரத்துல 3வது மனிதர்கள் எல்லாரும் அவரை வந்து காயப்படுத்துறாங்க. எல்லாம் ஒதுங்கி இருக்கணும். யார் சொல்ற? 3வது நபர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கணும். சொல்றது யாரு? 4வது நபர்கள், 5வது நபர்கள். இன்பண்ணதை வெளியில எடுத்து விட்டு பேசு. வச்சிருக்கிறது காலர் டிஷர்ட். அத இன் பண்றது 1980களிலேயே ஒளிஞ்சிருச்சு. அவர் அந்த காலகட்டம் தானே. அதுக்குன்னு பாக்குறது அந்த காலகட்டமா இருக்கிறது முக்கியம் இல்ல, அவருடைய மனநிலையும் அதே காலகட்டமா தான் இருக்கின்றது தான் பிரச்சனைக்குரியது. என்னன்னா போற போக்குல விஜய்க்கு நீங்க இடையூறு செய்யாதீங்க. உங்களுக்கு 3வது மனுஷியாகிய உங்களுக்கு 40 வயசாயிருச்சு, இன்னுமா அறிவு வரல, விஜயை சுயமா இயங்க விடுங்க, தேர்தல் வரைக்கும் தள்ளி இருங்க, அவருக்கு மிச்ச மீதி இருக்கிற மரியாதையாவது காப்பாத்தி கொடுங்க, 3வது மனுஷிகள் தலையிடாதீங்க. பூமரங்கள் என்ன பிரச்சனைனா, விஜய் விவகாரம், சங்கீதா அவருடைய மனைவி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அது வந்து ஒரு குற்றச்செயல். அதன் அடிப்படையில் இருந்து விஜயை விமர்சிக்கிறதுங்கிறது நியாயம், மறுக்கலை. நடிகை அப்படின்னு அவங்களே ஒரு நடிகையை குறிப்பிடுறாங்க. அது எந்த நடிகைன்னு யாருக்கும் பெயர் சொல்லலை, யாருமே பயன்படுத்தவும் இல்லை. ஏன் பயன்படுத்தலைன்னா, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணே அந்த நடிகையினுடைய பெயரை பயன்படுத்தலைங்கிறதுனால யாருமே அதை பயன்படுத்தலை. விஜய் நீங்கள் என்னடா பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, சீக்கிரம் பயன்படுத்துங்கடா அப்படின்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணி அவங்களுடைய ஒய்ஃபை காயப்படுத்தணும், உளவியலாக அவருடைய குடும்பத்தை ட்ரிகர் பண்ணணும், மன வலி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒரு நடிகையை கூப்பிட்டுட்டு வர்றாரு. நடிகை த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு ஒரே மாதிரியான ஜோடி ட்ரெஸ் போட்டு வர்றாரு. அதில் சொல்கிறாங்க, அவரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம், உனக்கு அறிவு வேண்டாமா, அதை வாங்கிட்டு நீ வீட்டில் இருந்திருக்க வேண்டாமா? நீ புரியல, எதுக்குடா அவங்க வீட்டில் இருக்கணும்? வாங்கி கொடுத்தவன நீ திட்டமாட்ட, வான்னு கூப்பிட்டவன திட்டமாட்ட, தடித்தனமா தன்னுடைய கார்லயே கூட்டிட்டு வந்து பொதுவெளியில டிஸ்பிளே பண்ணவன திட்டமாட்ட. ஆனா அந்த பிள்ளை கூட வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய போட்டு பராண்டுவ. இப்ப என்னன்னா, த்ரிஷாவை விமர்சிக்கலாமா? விமர்சிக்கலாம். என்ன விமர்சிக்கலாம்? நயினார் நாகேந்திரன் பேசும்போது நீங்க என்ன பதில் சொன்னீங்க? பார்த்திபன் பேசும்போது நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பார்த்திபன் பேசியதாக வந்த காணொளி நீக்கப்பட வேண்டிய காணொளின்னு ஒரு கருத்து வரும் பட்சத்தில் அந்த காணொளிக்கு கான்ஸ்பிரசி தியரி விஜய் போல ஏன் பேசுனீங்க அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து விமர்சிக்கலாம். அதாவது நிகழ்ச்சி நடந்ததான், அந்த நிகழ்ச்சியில் திட்டமிட்டு கடைசியாக என்னுடைய பெயரையும் என்னுடைய போட்டோவையும் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதான், அதன் அடிப்படையில் அந்த போட்டோ கடைசியாக சேர்க்கப்பட்டதான், அதன் அடிப்படையில் வாய்க்கு வந்ததை அந்த மேடையில் இருந்த நபர் உளறினாராம் அப்படின்னு பார்த்திபனுக்கு ஒரு உள்நோக்கத்தை, கான்ஸ்பிரசியை
கிளப்பினார். எப்படி கரூர் சம்பவத்தின் போது விஜய் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பினாரோ, எப்படி ஒவ்வொரு பர்சனல் மேட்டர், அவருடைய ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்டதுக்கு கூட ஆதவர்ஜுனா மேடையில் ஏறி திமுக சதின்னு கான்ஸ்பிரசி பேசினாரோ, இது மாதிரி பல நேரங்களில் கான்ஸ்பிரசி பேசுவதையே த்ரிஷாவும் பேசி இருக்கிறார்ன்ற அடிப்படையில் விமர்சிக்கப்பட வேண்டியவர் த்ரிஷா, மறுக்கல, மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு சரி, இப்ப பார்த்திபன் போட சொல்லலைன்னு அவர் தெளிவா விளக்கம் சொல்றாரு. அப்படியே அவர் போட சொன்னாலும் அதை நடத்தின அந்த கலாட்டாவுக்கு மண்டையில மசாலா கிடையாதா? அவர் சொன்னா உடனே வச்சிருவாங்களா? சரி, அவங்களும் வச்சுட்டாங்க. வச்ச உடனே கீழே இருக்கிறவன் பூரா பேரும் மண்டையில மூளை இல்லாதவனா ஏன் பூரா பேரும் குந்தவை குந்தவை குந்தவைன்னு கத்தின்னு இருக்கிறான்? அப்ப பொலிட்டிக்கலா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு த்ரிஷா அவர்கள் தன்னுடைய முகம் காட்டி விஜயின் மூலமாக, விஜயால் அந்த நடிகை அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டு அது பேசு பொருளாக மாறி, அது சமூக ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி, அதை வெளிப்படையாக பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கன்சர்ன்ல இருந்து தான் சமுத்திரகனி சொல்றாரு, நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, யாரை நீ பழிவாங்க பார்க்குற, உனக்கு என்ன அப்படி என்ன ஈகோ, யாரை? விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறாரு சமுத்திரகனி. அவர் ஒருபோதும் த்ரிஷாவை நோக்கி நீ வந்து எதுக்குமா வந்த, உனக்கு அறிவில்லையாமா அப்படின்னு கேட்கல. 40 வயசான த்ரிஷாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறீங்க, 48 வயசான அந்த தற்கூரி விஜய்க்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கணும். 48 50 இல்லையா, என்னமோ 50 51 52 50+. 50 வயசான விஜய்க்கு அறிவு இல்லையான்னு நீ கேளு. ஆமா, அதுவும் இல்லாம அவர் என்ன வார்த்தை சொன்னாரு, சுயமா இயங்க சுயமா இயங்க விடுங்க. ஏன் அவர் சுயமா சிந்திக்க தெரியும்? அறிவு இல்ல, அதான் எந்நேரமும் அவர் நல்லா வளர்ந்து வர்றாருன்ற, அவர் சுயமா இயங்க மாட்டாருன்ற, இதுல எது உண்மை? ஏன்டா சுயமா இயங்கவன் தானே நல்லா வளர்ந்து வருவான். சுயமா இயங்காம வளர்ந்து வர்றான்னா பின்னாடி இருந்து இயக்குற த்ரிஷா கிடையாதுடா, சங்கி பெறுவார். அதை ஒத்துக்குங்க. அதை விட்டுட்டு விஜய் நல்லவர், விஜய் வல்லவர், விஜய் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய நிலையில் 3வது மனுஷிகள் இப்படி தொந்தரவு தரலாகாது. ஓஹோ சங்கீதம் சுவிசேஷம் ஓ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கியே, பக்கத்து அதெல்லாம் சர்டிபிகேட்டே அங்கே கொடுத்துட்டு ஏதோ த்ரிஷா வாலண்டியரா அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்த மாதிரியும், த்ரிஷா மட்டும்தான். இந்த மனநிலை எங்கிருந்து வருதுன்னா, காலங்காலமாக மண்டையில் ஊறி போன ஆணாதிக்க மனநிலையில இருந்து தேர்தல் வரைக்கும் தள்ளி இருங்களேன். ஐயோ, இது என்ன, இது இது எங்க இருந்து வருதுன்னா, 3 நாள் மாதவிடாய் தள்ளி இருப்பா, வீட்டுக்கு வராதப்பா, அந்த தீட்டு புத்தி தானே இது. இந்த புத்தி அடுத்து இவங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுங்கிறீங்க? ஏமா நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு, தேர்தல் நேரத்துலயாமா நீ அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அமைதியா இருமான்னு அந்த சர்டிபிகேட் அங்க கொடுத்துட்டு இந்த பக்கமும் எடுத்துட்டு வந்து த்ரிஷாட்ட கொடுக்குறானுங்க. த்ரிஷா விமர்சிக்கப்பட வேண்டியவர்னா விமர்சிக்கப்படுவதற்கு வேற காரணம் இருக்கு. அதை சொல்லி விமர்சிக்கிறத விட்டுட்டு அவர் தான் அப்படி சொல்றாருன்னா நீங்க வரலாமா, உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு அவங்கள நோக்கி நீ கேள்வி கேட்கிறன்னா, நீ இது ஆணாதிக்க மனநிலை இல்லாம வேற என்ன மனநிலை? விஜயை தப்பிக்க விட்டுட்டு த்ரிஷாவை கழுவுல ஏத்துறன்னா உன் நோக்கம் என்ன? பொம்பளையும் சண்டை போடுறான். அதேதான், அதாவது ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைங்க அடிச்சுக்கிறாங்கன்ற ஒரு முட்டாள்தனமான, சினிமா தற்குறித்தனமான, பிற்போக்குத்தனமான, ஆணாதிக்கத்தனமான, சனாதனத்தனமான புத்தியில இருந்துதான் ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளை அடிச்சுக்கிறாளுங்க. ஆமா, பதில் சொல்லி இருக்கணும்ல. இல்லன்னா அவர் கூட்டு வந்து இழுத்து விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விஜய் தாங்க இதுல குற்றவாளியே. அறிவு கட்ட அந்த ஆளு, அறிவு கட்ட அணிலே உனக்கு மண்டையில மூளை இருக்கா? உன் ஒய்ஃப் இவ்வளவு கண்ணீர் விட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க, இப்படி ஊரை சுத்திக்கிட்டு எதன் காரணமா அவங்க பாதிக்கப்பட்டதா சொல்றாங்களோ அதையே நீ நடத்தியும் காட்டுறியே. உனக்கு மண்டையில அறிவு இருக்கா? மனிதாபிமானம் இருக்கா? உனக்கு மண்டையில ஒரு பகுத்தறிவு சிந்தனை இருக்கா? பெரியார போட்டோல வச்சிருக்கியே, என்னைக்காவது அவர் சொன்னதை படிச்சிருக்கியா? வேலுநாச்சியார போட்டோல வச்சிருக்கியே, சொன்னதை எடுத்து படிச்சியா? அம்பேத்கரை போட்டோல வச்சிருக்கியே, சொன்னாங்களே யாரு, கிரேஸ்பானத்தோட சொன்னாங்களே, அப்பயாவது உனக்கு மண்டையில மூளை இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அவருக்கு மிச்ச மீதி இருக்கிற மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஒண்ணு ரசிகர்கள் பொறுப்பான், அவங்க பொறுப்பா நடந்துக்கணுமா, இன்னொன்னு த்ரிஷாவுக்கும் பொறுப்பு இருக்கான், அந்த 3வது மனுஷிக்கும் பொறுப்பு இருக்கான், அவருடைய மரியாதையை காப்பாற்ற. அவனுக்கு என்னதான்டா பொறுப்பு இருக்கு அதை சொல்லுங்கடா. இது என்ன ஆம்பளையோட மரியாதையை பொம்பளை காப்பாற்றணும்? காலங்காலமா ஆண்களை வந்து பேம்பர் பண்ற வேலை தான் பெண்கள். ஆம்பளை மரியாதையை காப்பாத்துறதுதான் பொம்பளை வேலை, ஆம்பளையின் மரியாதையை காப்பதற்கு தான் பெண். அந்த ஆணினுடைய பரம்பரை மானத்தை காப்பாத்துறதும் பெண் தான். இதெல்லாம் அவர் பேரு, அவருடைய பேருக்கு களங்கம் வேண்டாம். அவர் பேருக்கு களங்கம் வைக்கணும்னா பேசாம இருக்க சொல்றா, ஒழுக்கமா வீட்டில் இருக்க சொல்றா, ஒழுக்கமா நடந்துக்கிற சொல்றா குடும்ப வாழ்க்கையில. அதை நீ சொல்றதை விட்டுவிட்டு த்ரிஷா நீங்க ஒரு 50 வயசு, உங்களுக்கே 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு, அறிவு வேணாமா அப்படின்னு நீங்க வந்து அது என்ன 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு அறிவு வேண்டாமா? எனக்கு புரியல. ஒரு அடல்ட் எல்லாருக்கும் அறிவு இருக்கணும், அது ஏன் 40 வயசுன்னு வைக்கிற? என்னன்னா நீ ஒன்னும் இளமை கொஞ்சம் நாள் கிடையாது, நீ ஒரு வயோதிகர் அப்படின்ற பேட்டனை கொடுக்குறாங்களா? அறிவு இல்ல,
நீ போட்டிருக்க காஸ்டியூமே உன் ஏஜ் என்னன்னு சொல்லு. உன் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லு வீட்டுல இதே மாதிரி 40 வயசு ஆயிருச்சு உனக்கு இது இல்லையான்னு கேளு, காட்டுவாங்க. தொடர்ச்சியா இந்த வேலையை அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திபன் அவர்கள் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாரு. ஆமா, அதுலயும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் அவர் பிரதிபலிக்கிறாரு. அதாவது மேடையில் விமர்சித்தது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்தில் அந்த குந்தவைங்கிறதுக்கு குந்தவை அப்படின்னு நான் எதுக்கு முனையா பேசினேன், முடிஞ்சு போச்சு. அந்த செலவடையோட அது ஓகே. ஆனா அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் தான், ஆமா இவர் அந்த பிற்போக்கான மனநிலையில் இருந்துதான் பேசுகிறாரு, ரசிமை பேசுறதா மாறுது. அந்த எல்லை எதுன்றது வரையறுக்க தெரியாம கூமுட்டத்தனமா அதுக்கு வார்த்தை ஜாலங்களை போட்டு ஒருத்து இல்லைன்னு பேசுறீங்க, நல்லா இருக்கு. குந்தவை குந்துன்னு பேசும்போது ஒரு நெருடல் வருது, அந்த நெருடலை நீங்க சரி பண்ணி இருக்கணும். ஆனா அந்த நெருடலை உனக்கு நெருடலா இருக்கா? ஆமா நான் அப்படிதானே பேசுனேன்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திபன் மறுப்பு வீடியோ போட்டதுக்கு ட்ரிகர் ஆகியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா த்ரிஷா அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவுங்கிறது வந்து மிக மோசமான அருவருக்கத்தக்க அந்த கான்ஸ்பிரசி தியரி உள்ள ஒரு பதிவு. என்னுடைய கருத்துக்கு நீ வந்து எதிர்கருத்து வைக்கலாம், மாறா என்னுடைய கருத்துக்கு நீ கான்ஸ்பிரசி கிளப்புறன்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திபன் எடுத்த முடிவும் வரவேற்க வேண்டிய ஒன்று, நான் அதையும் மறுக்கலை. ஆனால் அதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அவரே அப்படியே அந்த டிஷர்ட்டுக்கார தம்பி மாதிரியே வெறும் பேசுறாரு. டிஷர்ட்டுக்கார தாத்தா தம்பி சும்மாங்க ஏங்க, மூளையில் சிந்திக்கிறதுல அந்த பையன் சின்ன பையனா தாங்க இருக்காப்ல. சின்ன பையனா இல்லை ஏங்க, நான் தான் சின்ன பையன் சின்னத்தனமா இருக்காருங்க, அதைத்தான் அப்படி பாஸ் பண்ணி போட விடுங்களேன் ப்ரோ. ஏய் சின்ன பையன் போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் பேசிக்கொண்டு இல்லை. இன்னைக்கு நிறைய சின்ன பசங்க வளர்ந்துட்டாங்க. சில்லற பசங்கன்றீங்க, இது சின்ன பசங்க கிடையாது, சின்ன புத்தி. ஓகே, ஒரு சின்ன புத்தி கொண்ட வந்த நபர் போலவே உனக்கு விளக்கம் கொடுத்து அந்த பார்த்திபனும் அதே லைனுக்குள்ள விஜய் நல்லவர், விஜய் வல்லவர், விஜய் நாளும் தெரிந்தவர், அவர் இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில மூன்றாம் தர, இதெல்லாம் மூன்றாம் தரம்னா என்ன முதல்ல, அது என்ன வார்த்தை முதல்ல? மூன்றாம் நபர் அப்படின்ற வார்த்தை வந்து இப்ப அவர் எங்க இருந்ததெல்லாம் வருது. பார்த்திபன் விளக்கமா சொல்றாரு, நான் வந்து அந்தணன் வீடியோ பார்த்தேன், அதுல அவர் பேசியிருந்தார், அவர் வந்து 40 வயசானவங்களுக்கு அறிவு வேணாமான்னு கேட்டிருந்தார். சார் எவ்வளவோ நல்ல பத்திரிகையாளர்கள் இருக்கிறோம். இல்லைங்க, ட்ரைப்ஸ்ல அவர் பேர் என்ன, நாதன் தோழர் பேசியிருந்தார். ஆமா, அந்த வீடியோ பார்த்துருந்தாரு, பார்த்துருக்கலாம். யூடியூப் ரூட்டஸ்ல மைனர் அரண்சையில வில்லவன் தோழர் பேசியிருந்தாரு, அதை பார்த்துருக்கலாம். பேரலையில் நாங்கள் பேசணும், அதை பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துலையாவது அதில் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாக ஏதாவது ஒன்று இருக்கும். போயும் டிஷர்ட்டை போட்டு இன் பண்ணுற ஒரு பூமர், அந்த பூமர் வீடியோவை பார்த்தா பூமர் கண்டென்ட் தான் வரும். காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலாம் வரும். சுகுணா திவாகர் தான் சொல்லியிருந்தேன். காலை அதை எடுக்க பூவா படுக்க படிச்ச உடனே டீ கடையில டீ குடிச்சுக்கிறது, பூவை குப்பரக்க போட்டு அது செம ட்வீட். அது பார்த்திபன் விளக்கம் கொடுப்பது, மறு விளக்கம் கொடுப்பது எல்லாம் ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஓகேனா ரைட் ஃபைன், செட் அசைடு. ஆனால் அதை வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்று விதவிதமாக டார்ச்சர் செய்ய போகிறார். வார்த்தை விளையாட்டு என்பது வார்த்தைகளை உயரே போட்டு பூக்களாக மலரச் செய்வதை போன்ற ரசிக்கத்தக்க அழகான மேஜிக். அது நான் சொல்றேன். ஆனால் பார்த்திபனும் வார்த்தைகளை குப்புற போட்டு அதன் மேல் மரணக்கிணறு மோட்டார் பைக் ஓட்டுபவர். கிட்டத்தட்ட அந்த வீடியோ அப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட இல்ல, அப்படிதான் இருக்கு. எதுக்கு சார் நம்ம உங்களை பத்தி எவ்வளவோ பாசிட்டிவான விஷயங்களை இப்பயும் பேசிட்டு தான் இருக்கு. என்ன சொல்றோம், உங்களுக்கும் சீதாவுக்கும் மனமுறிவு நடந்தது. இப்போ வரைக்கும் சீதாவை பற்றி நீங்களும் உங்களை பற்றி சீதாவும் பேசினாலும் ரொம்ப கண்ணியமான விஷயங்களை மட்டும்தான் பேசியிருக்கீங்க. எங்கள் பிரிவுக்கு காரணமே காதல் தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. அதை நாங்கள் ரசிக்கிறோம். உங்களுடைய மகளின் திருமணத்தின் போது கூட அது அந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும், அதெல்லாம் பார்த்து ரசித்தோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க, மனைவி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ உங்களுடைய மானத்தை காப்பது சீதாவுடைய வேலையா? கிடையாது. அந்த உறவுக்கு மரியாதை கொடுப்பதுதான் வேலை. அவர் அதை எதிர்பார்க்கல. அதெல்லாம் பார்த்திபன் அவர்களுக்கு பெருமரியாதை. ஆனா இங்க வந்து நீங்க சொல்லும் போது ட்ரிகர் ஆகிறது இருக்குல்ல, த்ரிஷா பேசுனதுக்கு இவ்வளவு ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, உங்களுக்காக ட்ரிகர் ஆகிறதுக்கு சமூக ஊடகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசலாம். உங்களுடைய ஸ்டேச்சருக்கு நீங்க மீண்டும் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா, உனக்கு இல்லையா அறிவு, அதை
அது பேர் என்ன, சின்னத்தனம் இருக்கக்கூடிய சில டிஷர்ட் பேர் வழிகள் பயன்படுத்தலாம். உங்க ஸ்டேச்சருக்கு நீங்க அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான. ஆமா, இன்னொன்னு பாருங்க, இப்ப அவர் வீடியோவை பார்த்துட்டு நீங்க அதே கருத்தை பேசுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்க அவரால் இயக்கப்படுறீங்கன்ற பொருள் இல்லை. நீங்க அந்த கருத்துக்கு ஈல்டாகிருக்கீங்க அப்படின்னா அது தப்பு. சமூக வலைதளத்தில் 1000 பேர் சொல்லுவான், நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ண 1000 பேர் சொல்லுவான். அந்த எல்லா கருத்துக்கும் ஈல்டாக கூடாது சார், உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும்ல. இன்னொன்று அப்புறம் பரவலா இந்த வீடியோவில் வந்து த்ரிஷாவை காப்பாற்றுவதற்காக பேசப்பட்ட வீடியோ அப்படி தயவு செஞ்சு எடுத்துக்க தேவையில்லை. இது வந்து விஜய் என்கிற நடிகர் அவருடைய துணைவியார் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னு அவங்க குறிப்பிட்ட ஒரு நபர், அதை என்டாஸ் பண்ற மாதிரி விஜய் கூப்பிட்டு வந்த நபர் அந்த நடிகை த்ரிஷா. இதன் அடிப்படையில் ஒரு விமர்சனம் வருகிறது. விஜயை மட்டும் தள்ளி வைத்து விட்டு த்ரிஷாவையும் சங்கீதாவையும் சண்டைக்கு இழுப்பது அப்படிங்கிறது அநாகரிகம். அதுதான் நம்ம பேசுறோமே தவிர த்ரிஷாவுக்கு இதுல ரோல் இருக்கா இல்லையா, அவங்க குடும்பத்துக்குள்ள த்ரிஷா எவ்வளவு பெரிய கடுமையான வலியை கொடுத்தாங்க, பேசிக்கா இதுல இந்த லைனுக்குள்ள வந்து பேசல. இதுல வந்து த்ரிஷாவுக்கு வந்து ரோலே கிடையாது. த்ரிஷாவுக்கு வந்து ரோலே கிடையாது. த்ரிஷாவை தள்ளி வைங்க, இவன் தான் பிரச்சனை. ஆமா, மெயின் வில்லன் யாரு, A1 அக்யூஸ்ட் யாரு, யார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணம் ஸ்ருதி யாரு, அவங்க தான் 2ஆம் நபரா நமக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில் சொல்றேன். அப்ப இந்த நபருக்கான ரோல் இல்லாம இது நடக்கல. இல்ல இந்த ஆளை தூக்கி போட்டு மிதிக்காம நீங்க சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார், அங்கிள் நீங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க டே திமுக அப்படின்னு விஜய் அடிக்கிற மாதிரி விஜயை தள்ளி வச்சுட்டு த்ரிஷான்னு கல்ல விட்டு எறியறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. நீங்க மனநல தான் பிரச்சனை. நீங்க விஜய கடுமையா, விஜய் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு த்ரிஷாவை பார்த்து ஏமா அவன் அப்படி சொல்றா, நீ உனக்காவது யோசனை வந்திருக்க வேண்டாமா, இன்னொரு பெண்ணுக்கு இப்படி நடக்கும்போது உங்க மனசு பதறி இருக்க வேண்டாமான்னு நீங்க அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அது ஓகேன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, பரவாயில்ல. ஆனா விஜய நீங்க சொல்லவே இல்ல, விஜய நீங்க அப்படியே காப்பாத்தி விடுறீங்க. ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு, பீக்ல இருக்கிறாரு, அடுத்து வரப்போறாரு, அவர் தான் வரப்போறாரு, நீ கண்ட, நீ தான் பூத்திய சென்று வேலை பாக்குற. அவர் வீட்டுக்கே வரலன்னா அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் எங்க வந்தாரு எப்படி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா, நீ யார் பதில் சொல்றது, சோஃபால கிடந்து உட்கார்ந்து உருண்ட மாதிரியே. இதையெல்லாம் வைத்துத்தான் தாவேக்கா இப்போதைக்கு மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. ஆமா, இது என்னன்னா இப்போ இது வந்து எப்படின்னா பிரச்சனையை அப்படி டோட்டலா டைவர்ட் பண்ணி கடைசியில த்ரிஷா பக்கம் போய் நின்றுச்சு பாருங்க. இப்ப வந்து விஜயனுடைய அஜெண்டா சக்சஸா, இப்ப விஜய் வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இல்ல, விஜய் வந்து தள்ளி வச்சுட்டு எல்லாம் அங்க உட்கார்ந்து உருண்டுட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டது மாதிரி ஒரு ஜோடிப்பு கிளம்ப அகமதாபாத்ல தான் ஃபைனல் நடக்குதுன்னாங்க, நீங்க எதுக்கு அலகாபாத்ல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்ற மாதிரி. மேட்ச் நடக்கிறது விஜய் வீட்டுல நடக்கிற மேட்சை பாக்குறத விட்டுட்டு நீங்க எதுக்கு சார் சம்பந்தம் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. மாடியில வீடு இருக்குன்றதுக்காக அடுத்த வீட்டுக்கு போவியா நீ? அந்த வீட்டுல பஞ்சாயத்துனா அந்த வீட்டுல தான் பேசணும், எதுக்கு மாடி வீட்டுக்கு போற? ஆமா, அது அடிப்படையில் இருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமா, ஒட்டுமொத்தமாக இந்த சினாரியோ இது ஒரு பக்கம், அப்புறம் சிலிண்டர் பிரச்சனை அது இதுன்னு பல்வேறு விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆமா, ரொம்ப மோசமான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தனியா இன்னொரு வீடியோல நம்ம விரிவாக, கண்ணுக்கு முன்னாடி ஒரு 3ஆம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக நாடுகள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல, இந்தியா ஒன்றும் செய்யற மாதிரி தெரியல. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த நேர்காணலில் பார்ப்போம். நன்றி.